தலையை தொட்டாலே கொத்து கொத்தாக உதிரும் தலைமுடி. ஒரே வாரத்தில் 50 பேருக்கு வழுக்கை விழுந்ததால் பீதியில் உறைந்து கிடக்கும் கிராம மக்கள். தலையை வழுக்கையாக்கும் புதிய மர்ம நோய் பரவலால் திகிலில் கிடக்கும் பொதுமக்கள். மகாராஷ்டிரா மாநிலம் முந்தானா மாவட்டத்தில் இருக்கிற 3 கிராமங்கள்ல ஒரு மர்ம நோய் ஒன்று வேகமா பரவிட்டு வருது. இந்த மர்ம நோயினால கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே போர்காவ், கழ்வாட், ஹிங்னா ஆகிய கிராமங்கள்ல வசிச்சுட்டு வர ஆண்கள், பெண்கள் அப்படின்னு அனைத்து தரப்பினரோட தலைமுடியும் கொத்து கொத்தா உதிர தொடங்கி இருக்குது. இப்படி ஒரு வாரத்துல மட்டுமே 50 பேருக்கு தலைமுடி உதிர்ந்து வழுக்கையாகி இருக்குது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படின்னு மருத்துவர்கள் அச்சம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதனால பீதி அடைந்து போன அந்த மக்கள் அவசரமா அருகில் இருந்த மருத்துவர்கள் கிட்ட சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அசுத்தமான நீர் காரணமா இது நடந்திருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் 3 கிராமத்துக்குமே சென்று அங்க விநியோகம் செய்யப்பட்ட தண்ணீர் சோதனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்குது. இது தவிர முடி மற்றும் தோல் மாதிரிகளும் சோதனைக்கு எடுத்துட்டு போகப்பட்டிருக்குது. சோதனை முடிவுகள் வந்தா முடி உதிர்வுக்கான காரணங்கள் என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு அந்த மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாட்களா பரவுற இந்த மர்ம நோய்க்கான காரணம் என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியல. இதனால் அந்த பகுதி மக்கள் ரொம்பவே அச்சத்துல இருக்காங்க. ரொம்ப வயிறு பசி, கையில காசு கொண்டு வரல. 13 கிடைக்க மாட்டான், வரும்போது கொண்டு வந்து இல்லக்கா ஒரு 13 கேட்டோன்னு இல்லன்னு சொல்லாம எப்படிக்கா சாரிங்க? அப்படி இல்ல, என் பிள்ளையும் வெளியில இருக்கு, 2 பிள்ளையும் வெளியில தான் இருக்கிறேன். ஒண்ணுமே கேட்கல, உப்புமா சாப்பிட்டுதான்னு கேக்கீங்க, நுங்கு குடிக்கான்னு கேக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கிற வேண்டாம். நான் இப்பவும் சொல்லுவேன், இந்த 15 நான் குடிச்சதை எடுத்துக்கோங்க. அது போக மிச்சம் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த வருஷத்துலயும் வருவாங்க, வராமனா இருக்க மாட்டாங்க. நீங்க பார்த்தா அவங்க மனசுக்கு உங்க பையன் எல்லாருமே நல்லா இருப்பாங்கம்மா. இல்ல அந்த அம்மாங்கிற ஒரு சொல்லுக்கு அர்த்தமா இருந்துச்சு எனக்கு. இப்போ நீங்க ஒரு 15 கொடுத்ததே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. உடம்பு பாத்துக்கோங்க, சாப்பிடுங்க, செல்லாம். அப்படிதான் சொல்லுவாங்க.